2 வாரமே ஆன தன்னுடைய இறந்த குட்டிய ஒரு தாய் டால்பின் 6 நாளா தன்னுடைய முதுகிலேயே சுமந்துகிட்டு சுத்துற மனச உருக்குற சம்பவம் இந்திய பெருங்கடல்ல நடந்திருக்கு. பிராக்கில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாய் டால்பின் தன்னோட குட்டிய பிரிய முடியாமல் அந்த குட்டிய 6 நாளா முதுகுல வச்சுக்கிட்டு உலா வந்திருக்கு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. வாயில்லா ஜீவன்களோட இந்த கருணையையும் பாசத்தையும் பத்தி இஸ்லாமிய மார்க்கம் ஏற்கனவே ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அது எந்த அளவிற்கு சொல்லியிருக்குன்னு இப்ப வாங்க பார்க்கலாம். குர்ஆன் விலங்குகளை வெறும் அறிவில்லாத உணர்ச்சியே இல்லாத ஒரு பொருளா பார்க்கல. மனுஷங்கள மாதிரியே அந்த விலங்கினங்களுக்கும் ஒரு சமூக அமைப்பு இருக்கு, குடும்ப பாசம் இருக்கு, தாய்மை உணர்வு இருக்குன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த பாசத்தை பத்தி ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, அல்லாஹ் கருணைய 100 பங்கா பிரிச்சு அதுல 99 பங்க தன்கிட்டயே வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் பூமியில இறக்கி வச்சிருக்கான். அந்த ஒரு பங்கு கருணையினாலதான் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுக்கொண்ணு அன்பா இருக்குது. சொல்ல போனா ஒரு குதிரை தன்னுடைய குட்டி மேல மிதிச்சிடுவோமோங்கிற பயத்துலதான் தன்னுடைய காலை மேல தூக்கி வைக்கிறது கூட அந்த ஒரு பங்கு கருணையோட வெளிப்பாடுதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலங்குகளோட பாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மனச உழுக்குற இன்னொரு டால்பின் சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. 2007 ஜூலை மாசம் கிரீஸ் நாட்டுல இருக்கிற அம்ராகிகோஸ் வளைகுடாவில இத ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு தாய் பாட்டில் நோஸ் டால்பின் தன்னோட இறந்த குட்டிக்கு எப்படியாவது மீண்டும் உயிர் வந்து விடாதான்னு ஏங்கி பல நாளா அதை தண்ணிக்கு மேலேயே மிதக்க விட்டு முட்டிக்கிட்டும் அரவணைச்சிக்கிட்டும் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை அந்த ஆராய்ச்சியாளர்கள் 4.5 மணி நேரம் பார்வையிட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே விலங்குகளுக்கும் உணர்வு பாசம் இருக்குது அப்படின்னு உணர்த்துது. ஆனா இத பத்தி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்பவே தெளிவா சொல்லிடுச்சு. மனிதர்களாகிய நாம் விலங்குகள் மேல அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கணும். ஏன்னா கருணை காட்டுபவர்களுக்கு தான் அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதாக இஸ்லாம் தெளிவா சொல்லியிருக்கு.